குட்டீஸ் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இஃப் sin a = 3/4 கால்குலேட் cos a tan a கேட்டிருக்காங்க. sin a ஃபார்முலாவில் ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ் எவ்வளோ கொடுத்தாங்க 3/4. நமக்கு பிதாகரஸ் படி தேர்ந்தபடி ஃபார்முலா என்ன தெரியும்? ஹைபாட்னியூஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடோட ஸ்கொயர். ஹைபாட்னியூஸ் என்ன 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் தெரியாது. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ இங்கே என்னாகும் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடோட ஸ்கொயர். 4 ஸ்கொயர் வந்து 16. இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா -9 வருமா? 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, இங்கே வரும் -9 ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடோட ஸ்கொயர். அப்போ அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் இது என்ன, இது செப்பரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 7 அட்ஜசன்ட் சைடோட ஸ்கொயர். அப்போ அட்ஜசன்ட் சைட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஈக்குவல் டு 7. அப்போ அட்ஜசன்ட் சைடு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? cos a கேட்டிருக்காங்க. இப்போ cos a ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? adjacent side by hypotenuse. சைடு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7, hypotenuse 4. இதுதான் cos a. இப்போ tan a ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் டிவைடட் பை adjacent சைடு. ஆப்போசிட் சைடு வந்து 3, adjacent சைடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. இதுதான் ஆன்சர்.